என்ன இது இவ்ளோ லேட்டாவா எந்திரிச்சோ? நல்லா விடிஞ்சிருச்சு போல. இன்னைக்கு முத்தம் தொளிக்கிறதுக்கே லேட் ஆயிருச்சு. அடட, அண்ணன் ஜாக்கிங்கே முடிச்சிட்டு வந்துட்டாங்களே. வாங்கண்ணே வாங்க. என்னம்மா இன்னைக்கு எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆயிருச்சு போல? ஆமா அண்ணே, நேத்து நைட்டு கொஞ்சம் தூங்குறதுக்கு லேட் ஆயிருச்சு. அடட, யாரோ கால் பண்றாங்களே. வேற யாரு? உங்க வீட்டுக்கார அம்மாவா தான் இருக்கும். அவதான் கால் பண்ணிருப்பா. என்னடி? சொல்லு சொல்லு. என்ன இது இன்னைக்கு வாக்கிங் போயிட்டு ஜாக்கிங் போயிட்டு வர லேட் ஆயிருச்சு? வேற ஒண்ணு இல்ல, இதோ உன் ஃப்ரெண்டு நயன்தாரா அவங்க கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன்டி. என்னாச்சு? இன்னும் வீட்டுக்கு வர லேட் ஆயிருச்சுன்னு ஃபோன் பண்ணியாச்சா? இரு இரு, இதோ வந்துடுறேன். சரி சரி, ஒன்னும் அவசரம் இல்ல. அப்படியே வரும்போதே கடையில 2 வடை வாங்கிட்டு வந்துருங்க. பசங்க எந்திரிக்கை சாப்பிடுவாங்க. சரி சரி, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். இதுக்கு மேல லேட் ஆயிடுச்சுன்னா டிஃபனும் நீங்க தான் வாங்கிட்டு போக வேண்டியிருக்கும். அண்ணே சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. அதுவும் சரிதாம்மா. கல்யாண வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போகுது. சரி, நான் போயிட்டு வர்றேன். லேட்டா எந்திரிச்சாலும் முத்தம் தொலைச்சிருவோம். எனக்கு கோவிலையா மனச தொடர்ந்து பேசு சொல்ல வாயில்லையா? என்னங்க என்னங்க? என்னடி சொல்லு. டைம் என்ன தெரியுமா? 8 ஆச்சுங்க. ஆபீஸ்க்கு லேட் ஆச்சு. எந்திரிங்க. நீங்கெல்லாம் பேங்க் மேனேஜர் தானே. மேனேஜரே லேட்டா போனா எப்படி? பேங்குக்கு வேணா நான் மேனேஜர் டி, ஆனா எனக்கு நீ தானடி மேனேஜர். அப்படியா? அது சரி, டைம் ஆச்சு, எந்திரிங்க. நோ நோ, நான் இன்னைக்கு லீவ் போட போறேன். செருப்பு பிஞ்சிருண்டா ராஸ்கல். என்ன என் பொண்டாட்டி குரல் ரொம்ப கனமா இருக்கு? எந்திரிடா எரும மாடு. மரியாதை என்ன தேயுது? என்னடா ராஸ்கல் உளறிக்கிட்டு இருக்க? லீவ் போட போற இதுன்ற விளக்கமா பிஞ்சிரு பாத்துக்க. நீ ஸ்கூல் பையன் லீவ் போடுறதுக்கு எந்திரிச்சு வாடா. அம்மா, நீங்க எப்ப வந்தீங்க? என்னது, நான் இப்ப வந்தனா? இவ்வளவு நேரமா ஓட்டவரோட பேசிட்டு இருக்கேன், நீ பேசுனீங்க. என்னது இவ்வளவு நேரம் நான் பேசுனது அம்மாவா? அது வந்து நான் என் பொண்டாட்டி வள்ளி கிட்ட தானமா பேசிட்டு இருந்தேன். டேய் சின்னதரா, என்னடா உளறிக்கிட்டு இருக்க? உனக்கு வள்ளிக்கு என்ன கல்யாணமே ஆகலையேடா? அது வந்துமா இவ்வளவு நேரம் நான் வள்ளி கிட்ட தானமா பேசிட்டு இருந்தேன். அது சரி, இந்த காலத்து பசங்க காலங்காத்தால ஒரே கனவு கண்டுட்டு இருப்பானுங்க போல. சரி சரி, இட்லியை வச்சு வச்சிருக்கேன், சீக்கிரம் சட்டுப்புட்டு குளிச்சிட்டு சாப்பிட வாடா. ச்சே, அம்மா முன்னாடி ஒரே அசிங்கமா போச்சு. அப்போ இவ்வளவு நேரம் நான் கண்டது கனவா? அப்போ நான் பேசுனது வள்ளி கிட்ட இல்லையா, அம்மா கிட்ட தானா? எப்பதான் வள்ளி என்னை பொண்டாட்டிய வந்து எழுப்ப போறான்னு தெரியல. என்ன இந்த மனுஷன் இன்னும் ஆளை காணோம்? சரி, முத்தம் தொளிச்சிட்டு வெயிட் பண்ணுவோம். எவ்வளவு குப்பை இருக்கு. என்னங்க, என்ன கிளம்பிட்டீங்களா? எங்கடி? இன்னைக்கு வாக்கிங் போயிட்டு வரவே லேட் ஆயிருச்சு. ஆமா, எங்க கிளம்ப சொல்ற? எங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம், கிளம்புங்கன்னு சொன்னேன்லங்க. இன்னைக்கு
மறந்துட்டீங்க போல. அட போடி, உனக்கு வேற வேலையே இல்லை. எனக்கே ஒரு நாள் தான் பேங்க்ல லீவு கொடுக்காங்க. அன்னைக்கு நீ கோயிலு குளம்னு கூட்டிட்டு போலான்னு பாக்குற. போ இன்னைக்கு சனிக்கிழமை, நான் எங்கேயும் வரமாட்டேன். நான் எதுக்காக சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதாங்க? நான் தான் தனித்தனியா கோயிலுக்கு அலைஞ்சிட்டு இருந்தேன். ஒரு தடவை என் கூட துணைக்கு வரலாம்ல. கோயில் என்ன இங்கிலாந்துல அடி இருக்கு? இங்க இருக்க அடுத்த தெருவில் இருக்கு. நீ போயிட்டு வாயேண்டி. அதுக்கு இல்லங்க, உங்ககிட்ட அப்படியே ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான். அப்படி என்னடி முக்கியமான விஷயம்? இங்கேயே பேசு. தரகர் கிட்ட நம்ம சொல்லி அனுப்பிச்சாச்சு. அவங்க சொல்ற பணம் நகை நமக்கு ஓகே தான், வரதட்சணை தாரோன்னு சொல்லிட்டோம். ஆனா தரகரும் எந்த போனும் பண்ணல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் எந்த போனும் பண்ணல. அதான் அவங்க இருந்து போன் வரலையேன்னு ஒரே கிதக்கலா இருக்குங்க. வாங்க ஒருட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். ஏண்டி, அவங்க கிட்ட இருந்து போன் வரலன்னா ஒண்ணு தரகர் கிட்ட போன் பண்ணி கேட்கணும். அப்படி இல்லைன்னா நேரடியா மாப்பிள்ளை வீட்டுல கேட்கணும். மாப்பிள்ளை வீட்டுல கேட்டா நல்லா இருக்காது. தரகர் கிட்ட வேணா கேட்கலாம். அதுக்கும் கோயிலுக்கு போறதுக்கும் என்னடி சம்பந்தம்? சும்மா இருங்கங்க. எனக்கெல்லாம் எல்லாத்தையுமே கோயில்ல போய் சாமி கிட்ட சொன்னா அவரே எல்லாத்தையும் பாத்துப்பாரு. அது சரி, அவருக்கு 1008 வேலை இருக்கும். உனக்கு தான் பாத்துக்கிட்டு இருக்காராக்கும். எப்பவுமே நீங்க இப்படிதாங்க. மத்த விஷயத்துல விளையாண்டா பரவாயில்ல, நம்ம பொண்ணோட வாழ்க்கை இது. கொஞ்சம் அக்கறையா கோயிலுக்கு வரீங்களா? திருத்த முடியாதுடி, உங்களெல்லாம் திருத்த முடியாது. பொண்ணோட வாழ்க்கை இது. அக்கறையா தரகருக்கு போன் பண்ணி கேளுங்கன்னு சொன்னா பரவாயில்ல. இல்லங்க, எனக்கு மனசு சங்கடமா இருக்கு, கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா கூட நான் ஒத்துக்கிறேன்டி. என்ன ஏண்டி ரெஸ்ட் எடுக்க விடாம கோயிலுக்கு வா கோயிலுக்கு வான்னு உசுர் எடுக்கிற? இப்ப என்ன, நீங்க என் கூட கோயிலுக்கு வர மாட்டீங்க அதானே? வரலன்னா பரவாயில்ல, போங்க. நானே பக்கத்து வீட்டு சிமிட்டி சித்ராவை கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்டி, வரும்போது நீ போன் பண்ணியே, அப்போது நான் நயன்தாரா வீட்டுல இருக்கேன்னு சொன்னனே, அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க சொல்லுங்க. என்ன சொல்ல போறாங்க? கல்யாணத்தை பத்தி என்ன எந்த அளவுல போயிட்டு இருக்குன்னு கேட்டாங்கம்மா. அந்த அக்கா மட்டும் இல்லங்க, எல்லாருமே கல்யாண வேலை எப்படி போகுதுன்னு தான் கேக்குறாங்க. ஆனா மாப்பிள்ளை வீட்ல இருந்து போன் வரலையேங்க, அதுதான் எனக்கு சங்கடமா இருக்கு. ஒன்னும் சங்கடப்படாதுடி, வந்ததுக்கு அப்புறமா நம்ம மத்தவங்க கிட்ட எல்லாம் பேசிக்கலாம். என்னங்க, உங்களுக்கு காது கேக்குதா இல்லையா? என் போன் தானே அடிக்குது, எனக்கு நல்லாவே கேக்குது. போறேன், எடுக்கிறேன். கையில இருக்க பையில இருக்க போன் எடுக்கிறதுக்கே ஒருத்தி சொல்ல வேண்டியது இருக்கு. இவரெல்லாம் என்னதான் பேங்க்ல வேலை பாக்குறாரோ தெரியல. ஆமாண்டி, நான் பேங்க்ல போன் எடுக்கிற வேலையா பாக்குறேன். இப்படி என்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க, அப்படியே போன் ரிங்கு கட்டாயிரும் பாருங்க. உன்ன அப்புறம் கவனிச்சுக்கிறேன், முதல்ல போன்ல யாருன்னு பாக்குறேன். ஓ சரி சரி, அப்படியா? யாரா இருக்கும்? ரொம்ப பவ்யமா பேசுறாரு மனுஷன். சரி சரி, அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இந்த அளவுக்கு பேசிட்டாங்களா? இப்பதான் என் வீட்டுக்காரி கேட்டுட்டு இருந்தா. நல்ல வேளை நீங்களே போன் பண்ணி சொல்லிட்டீங்க, இல்லன்னா என் வீட்டுக்காரி தொல்லை பண்ணி உங்களுக்கு போன் பண்ண வச்சிருப்பா. என்ன சந்தோஷம் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இவர் பேசுறத பார்த்தா போன் மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்திருக்குமா தெரியலையே. யாரா இருக்கும்? என்னங்க யாருங்க? என்னங்க யாருங்க? போன்ல பேசிட்டு சொல்றேன்டி, கொஞ்ச நேரம் சும்மா இரேன். சரி சரி, பேசுங்க பேசுங்க. அப்படியா? அவங்களே போன் பண்றேன்னு சொல்லிட்டாங்களா? ரொம்ப சந்தோஷம். ஏண்டி நீ கோயிலுக்கு போக வேண்டியது இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்னங்க சொல்றீங்க? ஒண்ணும் புரியலையே. நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு என்னமோ மாப்பிள்ளை வீட்ல இருந்து போன் வந்த மாதிரி இருக்குதுங்க. இதுவரைக்கும் மாப்பிள்ளை வீட்ல இருந்து போன் வரலடி, ஆனா இனிமேல் வரும்னு சொல்லி தரகர் பேசினாரு. இப்ப பேசினது தரகர் தாண்டி. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட விஷயத்த சொன்னாராம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஓகே, நம்ம போடுற நகை பணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா சீக்கிரமே ஒரு நல்ல நாள் பார்த்து பொண்ணுக்கு துணி எடுக்க போகலான்னு சொன்னாங்களாண்டி. என்னங்க சொல்றீங்க? அப்படியாங்க? பின்ன நான் என்ன பொய்யாடி சொல்ல போறேன்? ஆமாண்டி, ஆமா. ஓ அப்படியாங்க? தரகர் நல்ல வார்த்தை சொன்னாரு. ஐயப்பா சந்தோஷமா இருக்கு. இப்பவே நான் கோயிலுக்கு போயிட்டு வரணும். என்னடி இது அநியாயமா இருக்கு? என்னதுன்னு தெரியல, கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன். இப்பதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இப்பவும் கோயிலுக்கு போறேன்னா என்னடி அர்த்தம்? கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டாமாங்க? தூர போங்க, உங்களுக்கு அதெல்லாம் புரியாது. நான் கோயிலுக்கு போறதுதான். சரி சரி, அப்புறம் எதுக்கும் போனை கையில கொண்டு போடி. மாப்பிள்ளையோட அம்மா எனக்கு போன் பண்றாங்களா இல்ல உனக்கு போன் பண்றாங்களான்னு தெரியல. 2 பேர் நம்பரையுமே தரகர் கொடுத்துருக்காராம். அவங்களே போன் பண்ணி ஒரு நல்ல நாளா சொல்லுவாங்களாடி துணி எடுக்க போறதுக்கு. சரிங்க, நான் மறக்காம போனை எடுத்துட்டு போயிடுறேன். சரி சரி, நான் உள்ள போய் ரெஸ்ட் எடுக்க போறேன்டி. சரிங்க. ஆமா, வடை வாங்கிட்டு வர சொன்னா நேத்தே சின்னவ. அப்ப நாளைக்கு வாக்கிங் போயிட்டு வரும்போது வடை வாங்கிட்டு வர சொல்லுங்கம்மான்னு சொன்னா. வாங்கியாந்து கிச்சன்ல வச்சுட்டேன்டி. ஆமா,
நகை தரதா சொன்னையே, ஆனா அதுல உனக்கு முழு சம்மதம் தானே? நீ சம்மதிச்சதுனால தாண்டி நான் அந்த கல்யாணத்துக்கே சரின்னு சொன்னேன். இல்ல இதை விட கம்மியா போடுற நகை மாப்பிள்ளையா பாத்துருக்கலாண்டி. ஏங்க நம்ம பொண்ணுக்கு தராம வேற யாருக்குங்க தரப்போறேன்? சும்மா இருங்க, திரும்ப இதை பத்தி பேசாதீங்க. நம்ம தேவைப்படும் போது அந்த நகையை முன்கூட்டியே அட வச்சுக்கலாம், சரியா? இப்ப அதை பத்தி பசங்களுக்கு தெரிஞ்சிடாம அப்புறம் வருத்தப்படுவாங்க. உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்டி. இந்த குசும்புக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. நிஜமா தாண்டி சொல்றேன், நீ கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஊர போங்க, உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் தாங்க கொடுத்து வச்சிருக்கணும். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். என்னுடைய மனச தந்து விட்ட பிறகும் ஏமா தயங்குற? நெடுங்காலம் நான் புரிஞ்ச தவத்தால நீ கிடைச்ச. திருக்கோயில் வீடு இன்னே விளக்கேத்த நீயும் வந்த. நீ